நீங்க வெஜ்ஜா நான்வெஜ்ஜா அது பிரச்சனை இல்லை. ஆதியாகமும் 1ஆம் அதிகாரம் 29 நீங்கள் பார்த்தாலும் சரி, அல்லது ஆதியாகமும் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நீங்கள் பார்த்தாலும் சரி, கடவுள் அங்கே ஒரு காரியத்தை மிக தெளிவாக சொல்லுகிறார். ஆதியாகமத்தில் மிக தெளிவாக ஒன்றை சொல்லுகிறார். அதே தான் ஆதியாகமும் 9ஆம் அதிகாரத்தில் அங்கே சொல்வார். என்ன காரியம் என்று சொன்ன 2 இடத்துலையும் மாறாமல் இருக்கிற ஒரு காரியம், நீங்கள் பலுகி பெறுகிறீர்கள். ஆதியாகமத்திலே அவர் பசும் புட்களையும் பூண்டுகளையும் விதை தரும் கனிகளையும் கொடுத்துவிட்டு அங்கே சொல்லுவார், பலுகி பெறுகிறீர்கள். 9ஆம் அதிகாரத்தில் நோவாவின் காலத்திலே அவர் அங்கே ஜீவ ஜந்துகளை கொடுத்துவிட்டு நீங்கள் பலுகி பெறுகிறீர்கள். ஆக கடவுளின் நோக்கம் என்ன அப்படின்னு சொன்னா, நாம் பலுகி பெருக வேண்டும். நீங்க பழைய ஏற்பாட்டுடைய வம்ச வரலாறை பார்த்தாலும் சரி, புதிய ஏற்பாட்டில் இருக்கிற வம்ச வரலாறை நீங்கள் பாருங்கள். இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான், இவன் இவனை பெற்றான் என்று தொடர்ச்சியாக சந்ததியானது விருத்தியாகி கொண்டே வருவதை தான் நம்ம அங்க காண முடியும். அப்ப இன்றைக்கு நம்மளுடைய நிலைமை என்ன? நாம் அடுத்த சந்ததியை உருவாக்கக்கூடிய அளவிற்கான வலுவுள்ள மனிதர்களாக இருக்கிறோமா?